சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படிங்கிறவா அவதூதராக வாழ்ந்ததான ஒரு மகான் பிரம்மஞானி. பல கீர்த்தனைகள் பண்ணியிருக்காள். பிபரே ராமரசம் மாதிரி பல கீர்த்தனைகள். பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனை ரொம்ப பிரசித்தம். அவா எந்த வஸ்திரமும் இல்லாம திகம்பராளாக பற்றற்று அப்படி வாழ்ந்ததான ஒரு பெரிய ஜீவன் முக்தாள் பிரம்மஞானி. அவளுடைய சரித்திரத்தை படிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ராஜாக்கள்லாம் அந்த மகானை பார்த்து பிரமிச்சிருக்கா. கையை வெட்டுப்பட்டு வெட்டிவிட்டான் கைய. அவர் போயிட்டே இருக்கார். அதாவது கை வெட்டினது கூட வழி இல்லாம, அது ஒரு உணர்ச்சி இல்லாம அதை பொருட்படுத்தாம போறாரே அப்படின்னு பின்னாடியே அந்த வெட்டுண்ட கையை எடுத்துட்டு ஓடுறான் ராஜா. சுவாமி உன் கையை வெட்டுப்பட்டிருக்குன்னு. அப்படியா, இதை இங்க சேர்ந்துரும் அப்படிங்கிறார். இப்படி வைக்கிறான், சேர்ந்துட்டு. இப்படி எல்லாம் பல அற்புதமான நிகழ்ச்சிகள் அவருடைய சரித்திரத்துல சொல்லப்படுறது. மகாஞானி நெரூர்ல இன்றைய தினமும் அவருடைய அதிஷ்டானம் இருக்கு. பெரிய பெரிய மகான்கள்லாம் அங்க நெரூருக்கு வந்து சதாசிவ பிரம்மேந்திரால் அதிஷ்டானத்துக்கு போய் இன்றைய தினமும் பூஜை பண்றா. அந்த காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபாலா இருக்கட்டும், சிருங்கேரி பீட்டாதிபாலா இருக்கட்டும், எல்லாரும் நெரூருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அதிஷ்டானத்துல போய் அவளை பூஜை பண்றது, அங்க தியானம் பண்றது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட பிரம்மஞானியனுடைய ஒரு ஆராதனை 112வது வருஷ ஆராதனை இன்றைய தினம் நெரூர்ல விமர்சையாக கொண்டாடப்படுறது.